யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ப்ரிலிம்ஸ் சிலபஸ். யூபிஎஸ்சி எக்ஸாமில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முதலாவது ப்ரிலிம்ஸ், 2வது மெயின்ஸ், 3வது இன்டர்வியூ. இதில் ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் தேர்வுகளில் கொஷின் பேப்பரில் வினாக்கள் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் கேட்கப்படும். மெயின்ஸில் நம்ம ஆன்சர் 22 அஃபிஷியல் இந்தியன் லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜஸில் வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். நம்ம தமிழ்லேயே நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். இன்டர்வியூவில் அஃபிஷியல் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு மொழியில் நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே MCQs தான். மீன்ஸ் 4 ஆப்ஷனில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ப்ரிலிம்ஸில் மொத்தம் 2 தாள்கள். முதல் தாள் ஜென்ரல் ஸ்டடீஸ். எக்ஸாம் மார்னிங் நடக்கும். எக்ஸாமோட டியூரேஷன் 2 hours. மொத்தம் 100 வினாக்கள். ஒவ்வொரு வினாக்கும் 2 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண் 200. இந்த பேப்பர் 1ஓட கட் ஆஃப் மார்க் ஈச் இயர் வேரி ஆகிட்டே இருக்கும். பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டியூரேஷன் சேம் 2 hours. சிசாட் எக்ஸாம் 2வது பேப்பர். சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்த வினாக்கள் 80. ஒவ்வொரு வினாக்கும் 2.5 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க் 200. இதில் நம்ம 33% மார்க் எடுத்தால் we can clear. அப்படின்னா 200க்கு 66 மதிப்பெண்கள் நம்ம எடுக்கணும். அப்போது நம்ம மினிமம் 27 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணணும் அவுட் ஆஃப் 80. இப்போ இதில் செகண்ட் பேப்பரில் 33% மார்க் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பேப்பரில் நம்ம கட் ஆஃப் மார்க் ரீச் பண்ணலைன்னா we are not eligible for மெயின்ஸ். இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர் ஜஸ்ட் அ குவாலிஃபைட் பேப்பர் ஃபார் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸில் எடுக்கிற மார்க்கை நம்ம டோட்டல் மார்க்கோட ஆட் பண்ண மாட்டாங்க. அதாவது டோட்டல் மார்க்குனா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில். இதில் மெயின்ஸ் மற்றும் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை தான் டோட்டல் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் ஜஸ்ட் அ குவாலிஃபைங் பேப்பர் ஃபார் மெயின்ஸ். ஸோ நவ் பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்க்கலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது நம்ம நியூஸ் பேப்பரில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இந்திய வரலாறு மற்றும் தேசிய இயக்கம். இதில் ஏன்ஷியன் இந்தியா தெரிஞ்சிருக்கணும், மிடிவல் இந்தியா தெரிஞ்சிருக்கணும், மாடர்ன் இந்தியா தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம NCERT ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. இந்திய புவியியல் அமைப்பு மற்றும் உலக புவியியல் அமைப்பு. அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் கவர்னன்ஸ் பற்றி நம்ம படிச்சிடணும். அதாவது இந்தியாவின் ஆட்சி முறைகள். நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் ஈக்காலஜி. லாஸ்ட்டாக ஜென்ரல் சயின்ஸை பற்றி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 சிசாட். சிம்பிளி இதில் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜை ரீட் பண்ணணும். நம்ம அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட், LCM, HCF, நம்பர் சீரீஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க ஆப்டிடியூட்ஸில், லாஜிக்கல் ரீசனிங்கில். அண்ட் ஃபண்டமெண்டல் புக் லிஸ்ட் ஃபார் GS பேப்பர் 1 ப்ரிலிம்ஸ். அண்ட் ஆல்சோ சிசாட்டுக்கு எந்த புக் ரெஃபர் பண்ணலாங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.